ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட் 26 6ஆம் வகுப்பு தமிழ் மயங்கொலி அந்த பாடப்பகுதியில் தான் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ந ந ல ழ ல ர ந. இந்த 8 தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். அடுத்தது இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். மயங்கொலி எழுத்துக்களுள் தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சா தான் வந்து தவறானது. மற்றது எல்லாமே வந்து மயங்கொலி எழுத்துக்கள் தான். அடுத்தது மூன்றாவது கேள்வி. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது எது? எந்த எழுத்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை வந்து தொடும்போது பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ந தான் சரியான விடை. அடுத்தது நாலாவது கேள்வி. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது எது? நாவோட நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்குதுன்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ந சரியான விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பது எது? சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ந சரியான விடை. இப்போ ஏழாவது கேள்வி பார்க்கலாம். டா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் வரும். டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் தான் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வண்டி, நண்டு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. அடுத்தது ஏழாவது பார்க்கலாம். ரா என்னும் எழுத்துக்கு முன் டேஷ் வரும். அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னு வரும். இன் வரும். தான் சரியான விடை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மன்றம், நன்றி, அன்றாடம் இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. அடுத்தது எட்டாவது கேள்வி. வானம் பொருள் தருக. இதில் பார்த்தீங்கன்னா 3 சுழினா இருக்கு. இந்த வானத்துக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெடி தான் சரியான விடை. 2 சுழி வந்திருந்ததுன்னா ஆகாயம் வந்திருக்கும். இது 3 சுழின்றதுனால வெடி தான் சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி. மகர ழகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ழ தான் சரியான விடை. தான் சரியான விடை. அதுக்கு அடுத்தது 10வது கேள்வி. விழை பொருள் தருக. விழைன்னா என்னன்னு கேட்குறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா விருப்பம் தான் சரியான விடை. நன்றி. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம்.